பாத் பண்ணுறேன் நான். வெங்காயம், கேரட், பீன்ஸ், கொஞ்சம் கோஸ், ஒரு கத்திரிக்காய். ஏன்னா பெரியவங்களுக்கு கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒன்றேன்னு போடுவேன். அப்புறம் உப்பு, காரம், கொஞ்சம் சாம்பார் பொடி, அந்த பிஸ்மில்லாபாத் செய்வோம்ல அந்த பொடி போட்டு கொஞ்சம் டர்மரிக் போட்டு நல்லா வதக்கிட்டேன்னா இப்போ இதில் அரிசி, அப்புறம் அதுக்கேற்ற தண்ணி. அரிசிக்கு கொஞ்சோண்டு பருப்பு போடுவோம், சாம்பார் பருப்பு இருக்கு இல்லைங்களா, துவரம் பருப்பு. அப்புறம் சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது 90%. ஒன்லி ஃபார் சக்கரை பொங்கல், வெண்பொங்கலுக்கு பச்சை அரிசி, அப்புறம் தோசைக்கு பச்சை அரிசி யூஸ் பண்ணுவோம். இது பிஸ்மில்லாபாத்ன்றதுனால நார்மல் அரிசி இதுக்கு யூஸ் பண்ணுவோம். சாதம் அரிசி துவரம் பருப்பு போட்டேன்னா மொத்தம் 3/4 அளவுக்கு அரிசி, 1/4 அளவுக்கு துவரம் பருப்பு, 1 கிளாஸ் ஊற்றிட்டேன்னா இது செகண்ட் கிளாஸ் ஊற்றிட்டேன்னா கொஞ்சம் கலக்கணும். இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றணும், அப்போ தான் கொல கொலான்னு வரும், குஜ்ஜாக வரும். அப்போ தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு. ஸ்லோவில் வச்சுட்டு 20 to 25 minutes 1/2 கிளாஸ் வச்சுட்டு கலரிட்டோமா நல்லா. இது என்ன பண்ணணும், மூடிடணும். நல்லா மூடிட்டு